ஒரு நாள் சிறிய சிவப்பு நிற கோழி ஒரு பண்ணையில் ஒரு நாய், ஒரு பன்றி மற்றும் ஒரு பசுவுடன் வசித்து வந்தது. குட்டி சிவப்பு கோழி தன் தோட்டத்தில் செடிகளை வளர்க்க தினமும் கடினமாக உழைத்தது. நாய், பன்றி, பசு ஆகியவை நாள் முழுவதும் வெயிலில் தூங்கியவாறு குட்டி சிவப்பு கோழி தன் தோட்டத்தில் வேலை செய்வதை பார்த்து கொண்டிருந்தன. ஒரு நாள் குட்டி சிவப்பு கோழி கோதுமை தானியங்கள் சிலவற்றை கண்டுபிடித்தது. நாம் புதிதாக ரொட்டியை செய்து சாப்பிடுவதற்காக இந்த கோதுமை தானியங்களை நடுவதற்கு யார் எனக்கு உதவுவீர்கள் என்று கேட்டது. நான் மாட்டேன் என்றது நாய். நான் மாட்டேன் என்றது பன்றி. நான் மாட்டேன் என்றது பசு. சரி, நானே அதை நடுகிறேன் என்று சிறிய சிவப்பு கோழி சொன்னது. கோதுமை தானியத்தை தனியாகவே நட்டது. குட்டி சிவப்பு கோழி தன் கோதுமையை நன்றாக பராமரித்தது. ஆனால் நாய், பன்றி மற்றும் பசு ஆகியவை உதவ முடியாத அளவுக்கு சோர்வாக இருப்பதாக கூறின. இறுதியில் கோதுமை மிக உயரமாக வளர்ந்தது. கோதுமையை வெட்டி அரைக்கும் ஆலைக்கு எடுத்துச் சென்று மாவாக்குவதற்கு யார் எனக்கு உதவுவீர்கள் என்று கேட்டது கோழி. நான் மாட்டேன் என்றது நாய். நான் மாட்டேன் என்றது பன்றி. நான் மாட்டேன் என்றது பசு. சரி, நானே அதை அரைக்கும் ஆலைக்கு எடுத்துச் செல்கிறேன். சிவப்பு கோழி தானாகவே கோதுமையை வெட்டி அரைக்கும் ஆலைக்கு எடுத்துச் சென்றது. கோதுமையை மென்மையான மாவாக மாற்றிய பிறகு மீண்டும் பண்ணைக்கு வந்து ரொட்டி சுட எனக்கு யார் உதவுவீர்கள் என்று கேட்டது கோழி. நான் மாட்டேன் என்றது நாய். நான் மாட்டேன் என்றது பன்றி. நான் மாட்டேன் என்றது பசு. பின்னர் தானாகவே ரொட்டி சுட்டது கோழி. மாவை தயாரிக்க மாவை உப்பு மற்றும் ஈஸ்டுடன் கலக்கியது. பின்னர் அதை சுட அடுப்பில் வைத்தது. ரொட்டி தயாரானதும் குட்டி சிவப்பு கோழி கேட்டது, ரொட்டி சாப்பிட எனக்கு யார் உதவுவீர்கள் என்று. நான் உதவுகிறேன் என்றது நாய். நான் உதவுகிறேன் என்றது பன்றி. நான் உதவுகிறேன் என்றது பசு. இல்ல, நீங்கள் எனக்கு உதவவில்லை, நானே அதை சாப்பிடுகிறேன் என்று சாப்பிட்டது.